பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸில் கீ ரிசோர்ஸ், முக்கிய வளங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது முக்கிய செயல்பாடுகள். அதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, எந்த வேலைக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த வேலைகளை நம்ம டெய்லி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி கீ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது முக்கிய வளங்கள். இப்போ நம்மக்கிட்ட முக்கியமான வளங்கள் என்னெல்லாம் இருக்குது? ஸோ முக்கிய வளங்கள் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? ஸோ நம்ம நிறுவனத்தோட கம்பெனியோட பில்டிங், ஒரு கட்டிடம், அப்புறம் எம்ப்ளாயீஸ், பணியாளர்கள், நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான மிஷினரிஸ், இயந்திரங்கள், நம்மளோட பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய வாகனம், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம டேக்ஸ் கட்டியிருப்போம், அதை பற்றின இம்பார்ட்டன்ட். ஸோ நிதி மேலாண்மை, மேனேஜ்மெண்ட்டு, அதை நம்ம வடிவமைச்சிருப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருப்போம். ஸோ இப்படி நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமான வளங்கள் நம்ம நிறுவனத்துக்கு எப்படி இருக்குது. பிகாஸ் ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து எல்லாமே மாறும். ரீசன் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் நிறுவனம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களாக இருக்கும், இல்லை ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கும், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய கீ ரிசோர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது கட்டாயம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீ ரிசோர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. அவங்க முழுக்க முழுக்க அந்த எம்ப்ளாயோட சர்வீஸை நம்பி தான் இருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் எவ்வளோ தூரம் ஒரு வெல் அண்ட் குட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஸோ அப்படிப்பட்ட எம்ப்ளாயை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாயி கவனிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய தொழிலதிபர் சொன்னார். அவர் எம்ப்ளாயை கவனிக்கிறதுக்கு அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோட ஒரு வருஷம் முடிவில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சம்மர் டைமில் இந்த மாதிரி வெக்கேஷன் போய்க்குவாங்க அப்படின்னு கொடுக்கறது வழக்கம். அப்படியும் சில இதில் ஆஃபர் பண்ணுவாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வேலை பார்க்குறவங்களோட அம்மா அப்பாவுக்கு அதே மாதிரி ஒரு சம்மர் வெக்கேஷன் கொடுக்கறது ஒரு வழக்கம். அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமனார் மாமியார் கூட இந்த சம்மர் வெக்கேஷனில் தனியாக போகிறதுக்கெலாம் கொடுக்குறாங்க. அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதை கூட ஒரு பெக்கூலியராக பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த எம்ப்ளாயை தக்க வைக்கிறதுக்கு, அந்த எம்ப்ளாயி அவங்க ஆஃபீஸில் இருக்கணும், அவங்க இன்னும் நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கீ ரிசோர்ஸில் இன்னும் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, லீடர்ஷிப் டீம். நல்ல ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்கும். அந்த லீடர் வழி நடத்துவார். அவரை நம்ம எப்படி நம்ம நிறுவனத்துக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, அவங்களெல்லாம் எப்படி கேர் பண்ண போகிறோம். இந்த எம்ப்ளாய்க்கு கொடுத்த இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஒரு லீடர் இருக்கிறாருன்னா அவரை எப்படி நம்ம வச்சுக்க போகிறோம், அவர் என்ன கோணத்தில் இந்த நிறுவனத்தை பார்க்குறாரு, இன்னும் எந்த அளவுக்கு வளர்ச்சி நோக்கி பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவரும் வளரணும், அவர் கூட இருக்கிறவங்களும் வளரணும், கம்பெனியும் வளரணும். ஸோ இதுதான் கீ ரிசோர்ஸோட இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை கவனிக்காமல் போனாங்கன்னா என்ன நடக்கும்? வழக்கம் போல் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜுவல்லரி கடைக்காரர் இருக்கிறாரு. அவர் எம்ப்ளாய்க்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல, வர்றவங்க கிட்ட அவர் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கல, அவருங்க என்ன நீடோ அதுக்கேற்ற நகையை அவர் கொடுக்கல. வழக்கம் போல் அது என்ன நடக்கும்? சேல்ஸ் இல்லாமல் போகும். ஸோ ஒரு எம்ப்ளாய் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அந்த நகையோட இது எவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளோ இருக்கும், இதுக்கு அந்த நகையோட அளவு இப்படி இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா சேதாரம் இப்படி இருக்கும், செய்கூலி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது சரியாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கொடுக்க தெரியல அப்படின்னா என்ன? கண்டிப்பாக அந்த இடத்துல சேல்ஸ் க்ளோஸ் ஆகாது, கண்டிப்பாக நமக்கு சேல்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டுமா, ஒரு பர்டிகுலர் டைமில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கலை, டெலிவரி சரியாக பண்ணலை, கஸ்டமர் கண்டிப்பாக கோச்சுக்கிடுவார். ஸோ அப்போ நம்ம டெலிவரியில் நம்ம வெஹிக்கிள் நல்லா இருக்கா, அந்த வெஹிக்கிளில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம சரியாக பராமரிக்கணும். இது எல்லாமே கீ ரிசோர்ஸோட ஒரு முக்கியமான இது தான். ஸோ எதெல்லாம் நம்ம கீ ரிசோர்ஸ் கன்சிடர் பண்ணுறோமோ அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் வளர்ச்சியை மட்டும் நோக்கி போகும். இன்னும் நம்ம நினைக்கிறத விட அதிகப்படியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னுடைய பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.